பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த படம் பார்த்தீங்கன்னா கருப்பு ஒரு வழியாக எல்லா தடைகளையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தில் யார் நடிச்சிங்கன்னு சொல்லவே தேவையில்லை. நம்ம சூர்யா நடிச்சிருக்காரு, ஆர்ஜே பாலாஜி, சாயா பிங்க், இவங்கள தாண்டி நம்ம த்ரிஷா மேடம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே லைனில் சொன்னால் தாறுமாறு தக்காளி சோறு. என்னடா படத்தில் பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்கா? நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நெகட்டிவ்ஸ்க்கு பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. நெகட்டிவ் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் செம ஸ்லோ. படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு அரை மணி நேரம் கிட்ட சூர்யாவே ஆளை காணும். நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ மாதிரி மாஸ் காட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணன் சூர்யா அண்ணன் வராரு. படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு கிளாஸாகவும் இருக்குது, மாசாகவும் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னடான்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வந்து நீதிக்காக வந்து தரையிறங்கி அவரே நீதியை நிலைநாட்டுறாரு. கோர்ட்டில் கேஸ் எடுத்து வாதாடி. அதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். அப்புறம் இந்த படத்தோட ஸ்பாய்லர் வேணான்னு நினச்சிங்கன்னா, இந்த கடைசி அந்த ஒரு 10 செகண்ட் பார்க்காம விட்டுருங்க. இந்த படத்தை பற்றி வேறு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு நல்ல கம்பேக் தான் இந்த படம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம் அந்த படத்தை. இந்த படத்தில் வந்து ஹைலைட்டான ஒரு சீன் சொன்னீங்கன்னா சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீக் ஹீரோ வச்சு ஒரு ஸ்லைஸ் போடுவார் காரை. அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். படத்துக்கு கண்டிப்பாக மியூசிக் வந்து பெரிய பின் பக்கபலமாகவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த படத்தை ஒன் டைம் தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற தேட்டரில் போய் பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் அந்த படத்தில் வேறு லெவல் வெயிட்டேஜ். அந்த கலரிங் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ரெட் அண்ட் பிளாக் வந்து கலர் டோன் நல்லாவே இருந்தது படத்துக்கு. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து என்ன தான் பழைய கதையாக இருந்தாலும் எல்லாமே சில படத்தோட சாயல் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து இன்னுமே ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்டு லென்த்தையும் ட்ரிம் பண்ணியிருக்கணும். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட்டு ஆர்ஜே பாலாஜி சொன்னபடி ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்குது. அண்டு கொஞ்சம் எலிவேட் பண்ணுது சில சீன்ஸ் படத்தை வந்து. பட்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்து சரியாக எனக்கு ஏதோ ஒட்டலைன்ற மாதிரி இருந்தது. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் நல்லா வந்து படம் விறுவிறுன்னு போகுது. அதுவும் கிளைமேக்ஸில் சரியாக இருந்தது படம். படத்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணன் வந்து கருப்பாமைக்கிட்ட பொண்ணு வேறு லெவலில் வெறியாட்டம் ஆடுவார். அந்த வேறு லெவலில் அந்த கிளைமேக்ஸ் சீனு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அந்த சீனை. அப்புறம் நான் சொன்ன ஸ்பாய்லர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் போதும். மீதியெல்லாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க நம்ம சேனலில். இப்போ அந்த ஸ்பாய்லர் என்ன நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து சஸ்பென்ஸ் ரொம்ப வச்சா பிடிக்காது. எப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கலேருந்து ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்துடும். எனிவேஸ் நான் சொல்லிடுறேன். என்ன ஸ்பாய்லர்னால், நம்ம லியோ சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிங்கம் 2 சூர்யா வந்து ஒரு சீனில் வர மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம கருப்பு யாருமே வச்சு காட்டினாங்களே, அது நம்ம வேறு யாரும் நம்ம சூர்யா அண்ணன் தான் வேறு லெவலில் பண்ணியிருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸு. இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்குது. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.